Good morning students. Unit 5 exercise 5.2ல 6th problem பார்க்குறோம். So given question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If the 3 points 3, minus 1, a, 3 and 1, minus 3 are collinear. So last question 5th question நம்ம பார்க்கும்போது என்ன கொடுத்தாங்கன்னா 3 points கொடுத்துட்டு show that are collinear. collinear and find out பண்ணோம். ஆனால் இந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க 3 points and 3 pointமே are collinear. அவங்களே என்ன சொல்லிட்டாங்க இது collinear சொல்லிட்டாங்க. Find the value of a. ஸோ அப்போ இது யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போகிறோம் a வேல்யூ. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க 5.2ல நம்ம கொடுத்துருக்க ஒரே ஃபார்முலாஸ் என்னது ஸ்லோப் ஃபார்முலாஸ் தான். ஸோ அந்த ஸ்லோப் ஃபார்முலாவில் நம்ம கொலினியருக்கு லாஸ்ட் டைம் என்ன யூஸ் பண்ணோம் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஏபி பிசி சிஏ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோம். சேம் அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஸோ கிவன் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன கொடுத்தாங்க பாருங்கள் 3, minus 1 like 3, minus 1, a, 3 and 1, minus 3. ஸோ 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க கொலினியர்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் நேம் கொடுத்துட்டோம் ஏபிசின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ஏபிசி கொடுக்குறேன். ஸோ எந்த நேம் வேணால் கொடுக்கலாம் இல்லைனா ஏபிசி. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம சைக்கிள் ஃபார்மேஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ண ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட்டு ஏபி பிசி சிஏவை என்னென்னு எடுத்துட்டோம் ஏசி ஏன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் ஏபி யூஸ் பண்ண போகிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி ஏ பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவை. ஏ வேல்யூ 3, minus 1 அண்ட் பி வேல்யூ a, 3. ஸ்லோப் ஆஃப் ஏபி நமக்கு ஃபார்முலா என்னது m equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ நேம் கொடுங்க x1 y1 x2 y2. ஸோ இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன வரும்போது y2 வேல்யூ 3 minus y1 வேல்யூ minus 1. ஸோ இங்கே ஒரு minus 1 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by x2 value a minus x1 value 3. So m equal to 3 plus 1 4 by a minus 3. So alphabeticum numbers நம்மளால மல்டிபிள் பண்ண முடியும் ஆனால் ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பிசி கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் ஆஃப் பிசி. So B value a, 3 and C value 1, minus 3. So இப்போ இதான் நம்ம first one x1 y1 second one x2 y2 same formula. ஸோ நமக்கு புரியணுன்றதுக்காக m1 m2 கொடுத்துருக்கேன் m1 m2. ஸோ எல்லா ஸ்லோப்பையும் நமக்கு m தான். y2 minus y1 சேம் ஃபார்முலா தான் நான் அதே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். y2 வேல்யூ நமக்கு என்னது minus 3. நெக்ஸ்ட் ஃபார்முலா படி minus 1 வரணுமா. So minus 3 by x2 1 formula minus x1 value a. m2 equal to minus into minus plus 6 same number same symbol means அதே தான் போட்டுக்கணும். ஆல்ஃபபெட்டிக்கும் இதுவும் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்னது ஏபி பிசி சிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி ஏசின்னு கண்டுபிடிக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசி. ஸோ ஏ வேல்யூ கிவன் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்கள் 3, minus 1 அப்புறம் நமக்கு என்ன தேவை சி வேல்யூ 1, minus 3. ஸோ ரெண்டுமே எழுதிட்டேன். சேம் வைஸ் அதுதான் ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதால x1 y1 x2 y2 m3ன்னு கொடுத்துக்கிறேன். y2 ஃபார்முலா படி -3 minus y1. ஸோ ஃபார்முலா -1 அதுக்கப்புறமா y1ஓட ஒரு -1 -1 x2 value 1 formula minus x1 value 3. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் சப்ராக்ட் பண்ணுங்கள் 2 பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ் 1 minus 3 நமக்கு என்ன வரும் 2 minus 2. ஸோ 1 2 is to 1 2 is to minus minus cancel. ஸோ m3 equal to நமக்கு என்னது 1 வந்துருமா. தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ கிவன் கொஸ்டின் ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க 3 points are collinear. ஸோ லாஸ்ட் டைம் கொலினியர்னா என்னென்னு பார்த்தோம் 3 வேல்யூஸும் ஈக்குவலாக வரணும்.
ஸோ ஆல்ரெடி இது ஈக்குவல்னு கொடுத்ததால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன எடுத்துக்கணும், m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m3 நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ m1 m2 m3 ஸ்லோப் 3 வேல்யூஸும் ஈக்குவல்ன்றதால 3 வேல்யூஸுமே நான் ஈக்குவல் ஆகிட்டேன். m1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது 4/a-3, m2 -6/1 - a அண்ட் m3 1. ஸோ நீங்கள் லாஸ்ட் இயரே படிச்சிருப்பீங்க, ஒரு எலிமினேஷன் மெத்தடில் நமக்கு எக்ஸ் வேணுன்னா எக்ஸ் வேல்யூவும் கான்ஸ்டன்ட்டும், ஒய் வேல்யூ வேணுன்னா ஒய்யும் கான்ஸ்டன்ட் எடுத்துப்போம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ வேல்யூ. ஸோ அதனால் நம்ம கான்ஸ்டன்ட் இருக்கிறது 1 தான். ஸோ ஒன்று m1 ஈக்குவல் டு m3 யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா m2 ஈக்குவல் டு m3 யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் ஏ இருக்கிற மாதிரியும் ஒரு கான்ஸ்டன்ட்டையும் யூஸ் பண்ணணும், அப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 3 வேல்யூஸுமே நமக்கு என்னது ஈக்குவல் தான். ஸோ அப்போ நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்னையும் m3 தான் யூஸ் பண்ண போகிறேன். இஃப் m1 ஈக்குவல் டு m3, ஸோ m1 4/a-3 ஈக்குவல் டு 1. ஸோ டிவைடில் இருக்க a-3 இந்த பக்கம் போகும்போது மல்டிபிள் ஆகுமா, a ஈக்குவல் டு 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் மாதிரி தான் வரும், a-3. ஸோ கான்ஸ்டன்ட் பக்கம் கொண்டு போங்க, மைனஸ் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா, 4 + 3 ஈக்குவல் டு a. ஸோ a வேல்யூ இஸ் 7. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்தால் இது யூஸ் பண்ணும்போது வேறு வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் சைடில் போட்டு காமிக்கிறேன். ஏதாவது ஒன்று போட்டு காமிச்சா நமக்கு போதும். m2வும் m3யும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக் லெட்டர் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ஃபபெட்டிக் லெட்டரையும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன், m2 ஈக்குவல் டு m3. ஸோ இது ரஃப் ஒர்க் தான், இது கிளாஸ் ஒர்க்கில் எழுத வேண்டாம், வேணால் சைடில் இருக்குங்க. -6/1 - a ஈக்குவல் டு 1. ஸோ இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகுமா, ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 - a அப்படியே தான் இருக்கும். 1 அந்த சைடில் போகும்போது -6 + 1 போகும்போது -1 ஈக்குவல் டு -a. மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணுவோம், -7 ஈக்குவல் டு -a. ஸோ 2 சைடில் ஒரு வேல்யூ இருக்கும்போது நம்ம மைனஸை கேன்சல் பண்ணலாம், a ஈக்குவல் டு 7. ஸோ ரெண்டுமே நமக்கு என்னது ஈக்குவலாக தான் வரும். ஸோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 7. The line through the points -2, a and 9, 3. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லைன் இருக்குது, 2 பாயிண்ட்ஸில் இருக்குது, -2, a and 9, 3 have slope -1/2. ஸோ ஒரு லைன் இருக்குது, அந்த -2, a and 9, 3. ஸோ அதோட ஸ்லோப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, -1/2. ஸோ நமக்கு என்ன தெரியும், 2 பாயிண்ட் இருக்குது, ஸ்லோப்புன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 பாயிண்ட்ஸ்னாலே ஃபார்முலா y2 - y1/x2 - x1. ஸோ அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க. let the points are -2, a and 9, 3. நெக்ஸ்ட் நமக்கு ஸ்லோப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்லோப் என்ன டினோட் பண்ணுவோம், m டினோட் பண்ணுவோம். ஸோ m ஈக்குவல் டு -1/2. ஸோ 2 பாயிண்ட்ஸ்னாலே ஸ்லோப்பில் எனக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா m ஈக்குவல் டு y2 - y1/x2 - x1. ஸோ நேம் கொடுங்க, x1 y1 x2 y2. mோட வேல்யூ -1/2 ஈக்குவல் டு y2 வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்கள், 3 ஃபார்முலா -y1 வேல்யூ a by x2 வேல்யூ 9 ஃபார்முலா -x1 வேல்யூ -2. ஸோ மைனஸ் +2 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ கவனிங்க, -1/2 நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. 3 - a 9 + 2 11. ஸோ இதுக்கப்புறம் நம்மளால் கேன்சலும் பண்ண முடியாது, எதுவும் முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 11 இந்த சைடில் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். சேம் வைஸ் இந்த டிவைடில் இருக்க 2 ஈக்குவல் இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ -1 இன்ட்டு இந்த 11 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக சேஞ்ச் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு இந்த சைடில் இருக்குது கொண்டு போக போகிறோம், அப்போ இதுவும் மல்டிபிள் ஆகும். ஸோ ஒரு வேல்யூலாம் ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்டு போட்டுக்கலாம். 2 வேல்யூஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டு தான் எழுதணும், அப்போ தான் நமக்கு ரெண்டுத்தோட மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகம் இருக்கும். -1 × 11 -11 ஈக்குவல் டு. ஸோ இது 2 டேர்ம்ஸோடய மல்டிப்ளை பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேர்மோடய மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 டேர்ம்ஸ்க்குமே இது என்ன இருக்குது, மல்டிபிள் தான். 3 2 * 6. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்கா, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 × a 2a. ஸோ நம்ம a வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ கான்ஸ்டன்ட் கொண்டு போங்க, -11 +6 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், -6 ஈக்குவல் டு -2a. மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகுமா, அப்போ என்ன வரும் நமக்கு
17 equal to minus 2a. ஸோ இந்த சைட்லேயும் ஒரே டேர்ம் தான் இருக்குது, 2a ஒரு டேர்ம் தான், இந்த சைட்லேயும் மைனஸ் தான் இருக்குது. இப்போ மைனஸ் மைனஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணுவோம். இப்போ a வேல்யூ கண்டுபிடிங்க. மல்டிபிள் இருக்க 2 இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். 17/2 ஈக்குவல் டு a. ஸோ இப்போ a வேல்யூ நமக்கு என்ன வந்துருக்கு பாருங்கள், 17/2. ஸோ இதுக்கப்புறம் பாயிண்ட் வேல்யூ தேவையில்லை, வேணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆன்சர் ஆனால் புக் ஆன்சர் a ஈக்குவல் டு 17/2 தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் இல்லாத 2 மார்க்ஸே கிடையாது, இது 2 மார்க் தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின் நம்பர் 8. The line through the points minus 2,6 and 4,8 is perpendicular. ஸோ ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிருக்கோம். லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ், ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் எப்படி ஃபார்மாக இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இது யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் எந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு, -2,6னும் 4,8ன்னு 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்காங்க. இஸ் பர்பண்டிகுலர் டு த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த லைன் என்ன ஆகுது, பர்பண்டிகுலராக இருக்குது. எந்த பாயிண்ட்ஸ்க்குன்னு பாருங்கள், 8,12 x,24. ஸோ இது என்ன இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பர்பண்டிகுலராக நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ 90 டிகிரியில் 8,12 and x,24. ஸோ பர்பண்டிகுலரில் இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம ஸ்லோப்பில் பார்த்துட்ருக்கோம். இதில் பர்பண்டிகுலர் வேர்டு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், m1 × m2 ஈக்குவல் டு -1. ஸோ நமக்கு 2 ஸ்லோப்ஸ்க்குமே நமக்கு என்ன கொடுத்தாங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த லைன் தான் நமக்கு என்னது, m1 அண்ட் இந்த லைன் தான் நமக்கு என்னது, m2. 2 லைன்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஈஸியாக யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், எக்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஈஸியாக பர்பண்டிகுலர்னு ஒரு வேர்டை பார்த்தோன்னே ஃபார்முலா என்னன்னு சொன்னேன், m1 × m2 ஈக்குவல் டு -1. ஸோ இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். m1 மீன்ஸ் ஸ்லோப் தான், m2 ஆனும் ஸ்லோப் தான். ஸோ ஃபஸ்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட் செகண்ட் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிவன் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன், லெட் கிவன் பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன இருக்கு பாருங்க, லெட் த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன், -2,6 and 4,8. ஸோ அது m1 எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதால m1 ஈக்குவல் டு y2 minus y1 by x2 minus x1, x1 y1 x2 y2. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். m1 ஈக்குவல் டு y2 வேல்யூ இஸ் 8 minus y1 வேல்யூ இஸ் 6 by x2 வேல்யூ இஸ் 4. ஃபார்முலா மைனஸ் x1 வேல்யூ இஸ் -2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், m1 ஈக்குவல் டு 8 minus 6 நமக்கு என்ன வரும், 2 by 4 plus 2 6. கேன்சல் பண்ணுங்கள், 1 2 is 2, 3 2s are 6. ஸோ m1 ஈக்குவல் டு 1/3. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், m2 கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பர்பண்டிகுலரில் நமக்கு என்னது, பர்பண்டிகுலர் ஈக்குவல் டு m1 × m2 ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ தான் ஞாபகம் இருக்கும், ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. m1 கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, m2 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கும் பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, 8,12 x,24. ஸோ செகண்ட் லைன் கண்டுபிடிக்கிறோம், அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 8,12 and x,24. ஸோ செகண்ட் ஸ்லோப்புன்றதால m2ன்னு கொடுக்குறேன். சேம் ஃபார்முலா தான், y2 minus y1 by x2 minus x1. நேம் கொடுங்க, x1 y1 x2 y2. m2 equal to y2 value 24 minus y1 value 12 by x2 value x minus x1 value 8. m2 equal to 24 minus 12, 12 biggest number symbol plus by x minus 8. alphabetic letters to constant to add subtract பண்ண முடியாது, ஸோ அதில் அப்படியே வச்சுக்கோங்க. m1 m2 ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பர்பண்டிகுலர் நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், m1 × m2 ஈக்குவல் டு -1. பர்பண்டிகுலர் ஃபார்முலாஸ் தான் நம்ம எழுத போகிறோம். m1 × m2 ஈக்குவல் டு -1. ஸோ m1 நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 1/3 இன்ட்டு m1 என்ன கண்டுபிடிச்சோம், 12 by x minus
8 ஈக்குவல் டு -1 பை இப்படியே போட்டுக்கோங்க, அப்போ பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ரேஷ்னல் நமக்கு மல்டிபிள் இருந்தால் என்ன பண்ணும், நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ நம்மளால் முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், அப்படி இல்லை என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே 1/3 இன்ட்டு 12/x - 8 ஈக்குவல் டு -1. ஸோ இங்கே கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நான் கீழே காமிச்சேன். சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ என்னால் என்ன பண்ண முடியும், 1 3 is 3, 4 3s are cancel. இது மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே 4 இருக்குது, இங்கே 8 கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ஆட் சப்ராக்டில் இருக்குது. மல்டிபிள் பண்ணும்போது என்ன கூடாது, பக்கத்தில் இருக்க நம்பர் ஆட் சப்ராக்டில் இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸஸ் நமக்கு என்ன பாருங்க, 1 × 4 4/x - 8 ஈக்குவல் டு -1. ஸோ x - 8 டிவைடில் இருக்கு, இந்த போகும்போது என்னாகும், மல்டிபிள் ஆகும். x ஈக்குவல் டு -1 × x - 8. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம்லாம் 1 இருந்துச்சு, அப்படியே ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிவிடும். ஆனால் இங்கே -1 இருக்குது, அப்போ என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். 4 ஈக்குவல் டு -1 × x - x -1 × 8 -× +, 1/8 is 8. x வேல்யூ தான் தேவை, 8 நம்ம கொண்டு போங்க. x - 8 ஈக்குவல் டு -x +8 இந்த வரும்போது மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ 8 - 4 நமக்கு என்ன வரும், 4. பிகஸ்ட் நம்பர் சிம்பிள் -4, மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள். x ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு, 500 பண்ணியாச்சு. ஸோ பர்பெண்டிகுலர்னு வந்துட்டாலே m1 m2 கண்டுபிடிங்க. அந்த 2 வேல்யூஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி -1 ஈக்குவல் பண்ணிங்கன்னா வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சப்போஸ் பர்பெண்டிகுலர்னு கேட்டாங்கன்னா m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஹோம்ஒர்க் இதே மாடலில் ஒன்று தரேன். ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் 8th ஒன்லையே த லைன் ஆர் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் டைம் லைனுக்கு நேம் கொடுக்கல, நம்ம m1 m2 கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் -2, 2 and 5, 8. ஸோ இந்த பாயிண்ட் தான் ஃபஸ்ட் லைனு. இந்த லைன் பேர் 6. நெக்ஸ்ட் இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க அண்ட் லைன் எஸ். ஸோ அடுத்து இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க. பர்பெண்டிகுலர்ன்றதால இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் பர்பெண்டிகுலர். ஸோ இந்த லைன் பேர் எஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் -8, 7 and -2, 0 is the line or perpendicular to S. ஸோ நம்மள இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்ல A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ எதுவும் நமக்கு கிடையாது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 2 லைன்ஸுமே பர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டு. ஸோ m1 சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. m2 இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணால் m1 × m2 ஈக்குவல் டு -1. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணுங்கள். m1 வேல்யூ, m2 வேல்யூ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த சைட்லேயும் -1 வரணும், இந்த சைட்லேயும் ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்த ஃபார்முலா கொடுத்த -1. ஸோ போத் சைட் ரெண்டுமே -1 வந்துருச்சுன்னா இந்த லைன்ஸ் என்னது, பர்பெண்டிகுலர். நம்ம கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பர்பெண்டிகுலராக இருந்தால். ஸோ m1 m2 மல்டிபிள் பண்ணால் -1 வருதான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட் B1 பாருங்கள். இஃப் லைன் P பாசிங் த்ரூ த பாயிண்ட், சேம் அதே மாதிரி தான். Pன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அது பேர் 3, -2, 12, 4 அண்ட் லைன் Q. அடுத்து Qன்னு இன்னொரு பாயிண்ட் இருக்குது. 6, -2 and 12, 2 is P parallel to Q. கொஸ்டினில் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, இது parallel. ஸோ அப்போது அடுத்த லைன் Qவும் Pயும் Qவும் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும், parallel. ஸோ parallel ஃபார்முலா என்னது, m1 ஈக்குவல் டு m2. ஈஸி தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸ்க்கும் ஸ்லோப் கண்டுபிடிங்க. அடுத்து இந்த 2 வேல்யூஸ்க்கு ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுங்கள், ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸோ 2 ஆன்சரும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா ஈக்குவல் பேரலல் நீங்கள் சொன்ன, therefore P parallel to Q. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.